யாரு போனாலும் அரசியல் தலைவர்கள் மக்களாக இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கையை நின்று கேட்பாரு. முதல்ல அதுதான் நமக்கு தேவை. இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது முழுமையா மக்களுக்கு போய் சேரல. அதுல தேக்க நிலை இருந்துட்டே இருக்கு. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில அங்க எந்த நோயாளி ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் எது போனாலும் திருச்சிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை என்பது இருக்கு. அதெல்லாம் மாத்தணும். இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் தலைமை மருத்துவமனைக்கு போகணும். இன்னும் மக்கள் சேவை அவர் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதுக்கு மறுப்பு இல்ல, செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் கூடுதலா செஞ்சா அண்ணனே திரும்பி சட்டமன்ற உறுப்பினர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஜவுளி பூங்கா வாங்கப்பட்ட இடம் கிடப்பில் கிடக்கு. அதே போல் சிறப்பு பொருளாதார மன்றம் கிடப்பில் கிடக்கு. மருத்துவக் கல்லூரி வாங்கி போட்ட இடம் கிடப்பில் கிடக்கு. பஸ் ஸ்டாண்டுக்காக விரிவுபடுத்துகிறான்னு சொல்லி இதுவரையிலும் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. அதே நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனை என்பது எல்லா வார்டுகளிலும் அதிகமாக இருக்குது. அதை இதுவரையிலும் கண்டுக்கல. இப்போ பொதுமக்களுக்கு உண்டான தண்ணி பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை எல்லாம் சரி செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். விவசாயிகள் முக்கியமான கோரிக்கையாக பருவமழை காலம் துவங்க இருக்கிற இந்த நேரத்தில் மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பொதுப்பணித்துறை ஏரிகள், ஆறுகள், வாய்க்கால் போன்றவற்றில் வாய்க்கால்களை தூர் எடுக்கணும். அதை எடுத்தால் மட்டும்தான் நம்ம நீரை சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திட்ட கோரிக்கை வச்சோம். எல்லாம் மக்களுக்காக செய்யறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மக்களுக்கு தேவையான இந்த பிரச்சனைகளுக்குள்ள அவர் தலையிடுறாரா, சட்டமன்ற உறுப்பினரா அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசுக்கு ஒரு உடந்தையா அவர் இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் காமிச்சிக்கிறாரே தவிர, ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் நம்ம இங்கே மக்களுக்கு தேவைக்காக நம்ம போராடணும், நல்ல திட்டங்களை கொண்டு வரணுங்கிறதுல தலையீடு குறைவாக இருக்கிற மாதிரி நான் கருதுகிறேன். இவரை நாங்கள் தேர்தல் அப்போ அவரை பார்த்தது, அதுக்கப்புறம் எந்த தொகுதிக்கும் அவர் நேரடியாக மக்களை சந்திச்சாராங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம மக்கள்கிட்ட இடத்த வாங்கி அந்த அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை கட்டி நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். பெரம்பலூரில் தொழில் திண்டாட்டம் இருக்காது அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தாக்கா ஃபுல்லாக ஹிந்திக்காரன் தான். பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை பேர் வேலைக்காக கியூவில் நின்றுட்டு இருக்கானுங்க. படித்தவன்லாம் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஃபைலை தூக்கிக்கிட்டு ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டு மன உளைச்சலில் இருந்துட்டு இருக்கான். எப்படி உங்கள் ஆட்சி மேலே நம்பிக்கை வரும்? தொகுதி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளார். குறிப்பாக வேப்பூர் கலை அறிவியல் கல்லூரிக்கு மாணவியர் விடுதி 7 கோடி செலவில் பெற்றுத்தந்தார். பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது குன்னத்தில் பேருந்து பணிமனை அமைத்து கொடுத்தார். தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். போக்குவரத்து பணிமனை கொண்டு வந்திருக்கிறாரு, அது பாராட்டுக்குரிய விஷயம். பட் செயல்பாடுங்கிற வகையில் அதிகாரியோ அங்கே மையமாக வைக்கப்பட்டு போக்குவரத்து பஸ் பேருந்து எந்தவித நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால இது பெரிய அளவில் மக்களாக எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு குறைவான விஷயத்தில் இருக்கிறத சுட்டி காமிக்க விரும்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முந்திரி ஃபேக்ட்ரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொள்முதல் செஞ்சு ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தார். அது அவருடைய வாக்குறுதியும் கூட. இன்னொன்று, வேப்பூர் பகுதியில் மக்காச்சோளம், பருத்தி கொள்முதல் நிலையம் உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தார். இந்த ரெண்டுமே இன்னும் கொண்டு வரலை. நாங்கள் எதிர்பார்ப்போடு இப்போ இந்த பீரியட்லேயே எலெக்ஷன் நெருங்க போகுது. இந்த பீரியடில் கொண்டு வந்தாக்க அந்த பகுதி மக்கள் மிக சிறப்பாக சந்தோஷமாக அவருக்கு ஓட்டும் அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிக்க வேண்டியிருக்குது.